நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்? நாங்கள் ப்ரொடியூசர்லையே. உங்களோட your tongue is your worst enemy, Nakshatra. You have said a lot of statements which I can give a proof clarity நான் கொடுக்குறேன். எருமசாணி மூலம் பிரபலமான விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி மீது இளம் நடிகை அனுகிரகா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் சினிமா வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களிலிருந்து திரைப்படத்துறைக்கு வந்த விஜயகுமார் மீது வாய்ப்பு வழங்கும் பெயரில் ஏமாற்றம் மற்றும் உழைப்பு சுரண்டல் நடந்ததாக அனுகிரகா தனது காணொளியில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் பலரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் திரையுலகில் புதிய விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. அனுகிரகாவின் வீடியோ வெளியானதும் இது குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் முறைகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்து விஜயகுமாரின் மனைவி தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். இரு தரப்பினரும் வெளியிட்டுள்ள வீடியோக்கள் காரணமாக இந்த விவகாரம் தற்போது அதிக கவனம் பெற்றுள்ளது. உண்மை என்ன என்பது குறித்து தெளிவான விசாரணை நடந்தால்தான் முழு நிலைமை வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. Vijay is not paying you. Vijayயும் நானும் we are not running a production house. Then why do you have to call us and ask cash? And எனக்கு இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா. நீங்கள் தெரிஞ்சுதான் நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணலை இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், ஆடிஷனுக்கு நான் சொந்த காசு போட்டு வந்தேன், நான் 14 hours ட்ராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. கண்டிப்பாக ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். இந்த விஜயகுமார் இப்படி ஒரு கேரக்டர் செட் பண்ணியிருக்காரு. 3 ஸ்டோரி இருக்கு. அதுல ஒரு ஸ்டோரியில நீங்க லீடு, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில லீடுன்னு உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. எங்க அவரை நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க. அவரு சொல்ல மாட்டாரு. அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்கன்னா அப்ப நான் விஜயகுமார் கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் போய் நான் கேட்கணும், ஏன் என்னோட ரெமினரேஷன் கட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் அதர் திங், நான் கேஷியர் கண்ணனை தான் நான் கால் பண்ணேன், ஏன் என்னோட பணம் கட் பண்ணீங்கன்னு. விஜயகுமாரை அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாரு. ஃப்ரெண்ட் கால் பண்ணா. அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண. ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்? என்னோட அண்ணாவா இருக்கலாம், என்னோட தம்பியா இருக்கலாம், ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க? நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இவங்க சொல்றாங்க மலையாளி, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா, அப்படியா, நீங்க வர வேணாம், அவகிட்ட சொல்லிருங்க, நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு, இப்படி சொல்லும் போது ஒரு காமனா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரிதான் எனக்கு கோபம் வந்தது.